சொல்லுங்க சுப்ரத்னம். எஸ் இல்ல 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 அது வந்து அதுல திருநாவுக்கரசு அவர்கள் வந்து 96 ஒரு சப்ஜெக்ட் என்னன்னா சார் இல்ல இல்ல சுப்ரத்னம் என்ற இயக்கத்தை ஃபேக்சுவல் எரர் அதெல்லாம் கடந்து அவர் சொல்ல வர அம்சம் என்னன்னா இப்படி ஒரு கருத்தை ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது அவரிடம் பேச முடியுமா? அவங்க பொதுச்செயலாளர் அம்மாவிடம் நீங்க போய் பேச முடியுமா அப்படின்னு கேக்குறாரு. அதான கட்சி கட்டுப்பாடுங்கிறார். தயவு செய்து அதாவது அவங்கள்ட்ட போய் பேசலாம், வெளியில பேசுவீங்களான்னு கேக்குறாரு. போட்டி அதிமுகவை அண்ணா போட்டி முன்னாள் அண்ணன் எஸ்ஏஎஸ் அவர்கள் சொல்லுங்க சொல்லுங்க உண்மைகள் சில விஷயங்கள் எனக்கும் தெரியும். சொல்லுங்க சொல்லுங்க அண்ணா இருங்க, நான் பேசுறதா வேணாமா? அதாவது நான் என்ன சொல்றேன்னா போட்டி அதிமுக உருவாவதற்கு முன்னால் அண்ணன் எஸ்ஏஎஸ் தலைமையில் அன்றைக்கு அதிருப்தியில் இருந்த முன்னாள் அமைச்சர்கள் 15 பேர் அம்மாவுக்கு கடிதம் எழுதுகிறார்கள். தோல்விக்கு அன்றைக்கு அம்மாவால் வளர்ப்பு மகன் என்று அறிவிக்கப்பட்ட சுதாகரனுடைய ஆடம்பர திருமணம் தான் தோல்விக்கு வித்திட்டது. எனவே அது அந்த அடிப்படையில் சில பல நடவடிக்கைகள் நீங்கள் எடுத்தாக வேண்டும் என்று அம்மாவுக்கு எழுதப்பட்ட கடிதத்தின் அடிப்படையில் அம்மா அவர்கள் அவர்களை கூப்பிட்டு விசாரிக்காமல் நேரடியாக கட்சி விட்டு நீக்கிறாங்க. சரிங்களா? ஆனா அம்மாவிடம் கருத்து தெரிவிக்கப்பட்டது. கருத்து தெரிவிக்க யாரும் பயப்படவில்லை. இதுதான் நடந்த உண்மை. அதுபோக வந்து நம்ம அருமை சகோதரர் பாபு முருகவேல் சொல்றாரு, கட்சி தலைவர் என்ன சொல்கிறாரோ அதற்கு கட்டுப்பட வேண்டும். அதெல்லாம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மாவோட முடிஞ்சு போச்சு. கரிஸ்மேட்டிக் லீடர். இன்றைக்கு அண்ணன் இபிஎஸ் அண்ணன் செங்கோட்டையன் எப்பொழுது கருத்தை சொல்கிறார்? தொடர்ந்து தோல்வியை சந்தித்த பிறகுதான் இன்னும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பிரிந்து கிடக்கக்கூடிய சக்திகள் எல்லாம் ஒன்று சேரவில்லை என்றால் நிச்சயமாக வரும் சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி தலைமையில் கழகம் படுதோல்வி அடையும் என்ற நிலையில் தான் அவர் வந்து இணைப்பை வலியுறுத்தி தான் அவர் வந்து கருத்தை வெளியிட்டாரே தவிர வேறு எந்த உள்நோக்கம் கிடையாது. அதிமுக வெற்றி பெற வேண்டும் என்கிற எண்ணத்தோடு திரு கே.எஸ். செங்கோட்டையன் கருத்து சொல்றாரு. முன்னாள் முதலமைச்சர் 3 முறை முதலமைச்சர் அதிமுகவால, அதிமுகவுடைய நேர் எதிரான கட்சி திமுக. திமுக மீண்டும் ஆட்சிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு திரு ஓபிஎஸ் சொல்றாருன்னா அப்ப அவருடைய என்ன? அதனாலதான் அவரை பி டீம்னு சொல்றோங்கிறார் திரு எடப்பாடி பழனிசாமி. அல்ல, நாங்க என்ன சொல்றேன்னா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் பி டீம்ங்கிறது வந்து நிரூபிக்கப்பட்ட உண்மை. எதற்கு இன்றைய முதலமைச்சர் அருமையன் ஸ்டாலின் அவர்கள் வந்து 2021 சட்டமன்ற தேர்தலின் பொழுது எங்களுக்கு ஆட்சி அமைக்க வாய்ப்பு கொடுத்தால் கொடநாடு கொலை வழக்கு பதியப்பட்டு 3 மாதங்களில் குற்றவாளிகள் கூண்டில் ஏற்றப்படுவார்கள் என்று அன்றைக்கு வந்து மார்லட்டி சொன்னாரே, ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை? அதைத்தான் தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்தி வருகிறோம். எடப்பாடி இபிஎஸ் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பி டீமாக இருக்கிறனாலதான் அந்த அம்மா வீட்டில் நடந்த படுகொலைகளுக்கும் அங்கே கொள்ளை போன அந்த சம்பவத்திற்கும் மாபாதக செயலுக்கும் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்பது எங்களுடைய குற்றச்சாட்டு. அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுடன் அன்றைக்கு மருது சகோதரர்கள் பிறந்த நாளுக்கு சென்ற நேரத்தில் கேள்வி கேட்கிறார்கள். திமுக தான் மீண்டும் ஆட்சிக்கு வரும் என்று முதலமைச்சர் சொல்கிறாரே, எந்த அடிப்படையில் என்று கேட்கிற பொழுது கள நிலவரத்தை மையமாக வைத்து நான் சொல்கிறேன். இன்னும் மக்கள் சொல்லக்கூடிய கருத்தை மையமாக வைத்து சொல்கிறேன். எங்களுடைய இயக்கம் பல கூறாக பிரிந்து கிடக்கிறது. அதே போல் அங்கு வந்து பாட்டாளி மக்கள் கட்சி திரு அன்புமணி ராமதாஸ் ஐயா டாக்டர் இருவரும் பிரிந்து இருக்கிறார்கள். இப்படி இயக்கங்கள் பிரிந்து இருக்கக்கூடிய சூழலில் ஒன்றுபட்ட திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான வலுவான கூட்டணி வெற்றி பெறும் என்று மக்கள் பேசிக் கொள்கிறார் என்று கள நிலவரத்தை வெட்டவழியாக சொன்னால் மக்கள் பேசுகிறார்கள். பத்திரிகையாளர் சொல்றாங்க, இதெல்லாம் சொல்லிட்டு திமுகவுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா நான் சொல்றேன் வந்துவிடக் கூடாது அப்படின்னு ஒரு லைன் சேர்த்திருக்கணும்ல சார். அதானே நீங்க வந்து அதத்தாங்க ஒன்றுபட வேண்டும் என்று சொல்றோம்ல. சரி அண்ணா, ஒன்றுபட வேண்டும் சொல்றோம்ல. அதிமுக வெல்ல வேண்டும் என்றால் பிரிந்து கிடக்கக்கூடிய சக்தி எல்லாம் ஒன்று சேர்ந்தால் தான் அதிமுக வெல்ல முடியுங்கிறத தானே தொடர்ந்து நான் வந்து நிபந்தனையற்ற முறையில் எந்தவித தியாகத்திற்கும் தயாரான நிலையில் அதிமுக எதிர்காலம் கருதி நாங்கள் இணைய தயார் என்று சொன்ன பிறகும் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் என்று தேர்தல் ஆணையத்தினால் உச்சநீதிமன்றத்தினால் சொல்லப்பட்டுவிட்டு இப்போது அவர் தான் தலைமையா இருக்கிறார்னா அவரை நாங்கள் எதிர்க்கிறோம், அதிமுக எதிர்க்கல அவரை எதிர்க்கிறோம் சொன்னா அது என்ன லாஜிக்னு கேட்கிறாரு. அப்ப அதிமுக எதிர்ப்பு தான் அர்த்தங்கிறார் அவர். அதானா
அவர் தானே தொடர்ந்து இன்றைக்கு அதிமுகவுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடியவர். யதார்த்தத்தை கலா யதார்த்தத்தை புரிந்து இவர் தலைமையேற்ற பிறகு இவர் விரும்பிய ஒற்றை தலைமை இவருக்கு திரு அருமை பாலசு முருகவேல் சொன்னதை போல சட்ட ரீதியாக கூட இன்னும் சிவில் சூட் இஸ் பெண்டிங் பிஃபோர் த ஹைகோர்ட் ஆஃப் மெட்ராஸ். சரிங்களா? தனி நீதிமன்றம் இன்னும் இறுதி தீர்ப்புக்காண்டி அது பட்டியலிடப்பட்டிருக்கிறது. முழுமையான தீர்ப்பு வழங்கப்படவில்லை. ஆனால் அந்த நிலையில் இவர் தன்னை சுயபரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். நாம் விரும்பிய ஒற்றை தலைமையை ஏற்ற பிறகு அதிமுக என்ன முன்னேற்றம் அடைந்திருக்கிறது என்பதை அவரை சிந்தித்து பார்த்து, எனவே பிரிந்து அத்தனை பேரும் சிந்திச்சு பார்த்து சார் அவர் ஆதரிக்கிறாங்க. இப்ப திரு செங்கோட்டையன் முரண்பட்டிருக்காரு. அதை தவிர மத்த எல்லாரும் இங்க தானே இருக்காங்கன்றாரு திரு எடப்பாடி பழனிசாமி. செங்கோட்டையன் அவர்கள் ஒரு மிக மூத்த நிர்வாகி. இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி மீண்டும் சொல்றாரு 3 தனிநபர்கள். இவர்கள் 3 தனிநபர்கள் இல்லை, 3 மிகப்பெரிய சக்திகள். நீங்கள் மிக தெளிவாக தெரிஞ்சுக்கங்க. அண்ணன் தராசியாம் அவர்கள் சொன்னது போல அவர்கள் மாவட்ட மக்களுக்கும் டெல்டா மாவட்ட மக்களுக்கும் தெளிவான செய்தி. எங்களுடைய நிலைப்பாடு என்பது எங்களுக்கு தொடர்ந்து துரோகம் செய்து அம்மாவால் அடையாளம் கட்ட அம்மாவுக்கு பக்கபலமாக இருந்த திருமதி சசிகலா அம்மையார் அவர்கள் அம்மாவால் 25 ஆண்டு காலம் இந்த இயக்கத்துடைய என்னங்க சசிகலா அவர்கள் இந்த 3 பேரோட இருக்காங்களா? அவங்க அதிமுக ஆட்சிக்கு வரும் தான் சொல்றாங்களே சார். அவங்க எடப்பாடி பழனிசாமி விமர்சிக்கலையே எங்கேயும். இன்றைய தினம் திருமதி சசிகலா அவர்களையும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் அருமை செங்கோட்டையன் சரியாக சந்தித்து பேசியிருக்கிறார்கள். அது திரு செங்கோட்டையன் அவர்களும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் இன்றைய தினம் நிலையத்தில் சந்தித்து பேசியிருக்கிறார்கள். திரு தினகரன் அவர்கள் எங்களுடைய கருத்தில் திரு சசிகலா சின்னம்மா அவர்களும் உடன்படுகிறார்கள் என்ற செய்தியை சொல்லி இருக்கிறார். எனவே அவர்கள் தென் மாவட்ட மக்களுக்கும் டெல்டா மாவட்ட மக்களுக்கும் சொல்லக்கூடிய செய்தி, அம்மாவால் அடையாளம் காட்டப்பட்ட எங்கள் அனைவரையும் யாரால் இந்த நிலைக்கு வந்தாரோ அந்த பேசலாங்க. அத்தனை பேரையும் பழிவாங்கி இருக்கிறார். எனவே உணர்வு பூர்வமாக எங்களை பழிவாங்கி இந்த இயக்கத்தில் தொடர்பில்லை என்று சொல்லக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமிக்கு கொங்கு மண்டலத்தை அண்ணன் செங்கோட்டையன் பார்த்துக் கொள்வார். ஏற்கனவே அண்ணாமலை பேசலாங்க. எல்லாரும் பேசுறோம். முதல் சுற்று முடிக்கல. கிடையாது. திரு கோட்டீஸ்வரன் சார் வணக்கம். நேயர்களுக்கு எப்பொருள் யார் பேசினாலும் மெய்ப்பொருள் காண்பதறிவுன்னு வள்ளுவ பெருந்தகை சொல்லியிருக்கார். காலையிலேருந்து நிறைய பேசியிருக்காங்க எல்லாரும். அவங்க பேசுனதில் அரசியல் அதிகமாகவும் மக்கள் நலன் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன் மக்கள் நலன் அப்படின்னா, மக்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்கு இன்றைக்கி. அதை பேசாமல் அவங்க முழுக்க முழுக்க அந்த 2026க்கு உண்டான தேர்தலை நோக்கி போகிறாங்க. தேர்தலில் ஆட்சிக்கு வந்தால் தானே மக்கள் நலனே செயல்படுத்த முடியும். இல்லை, கரெக்டாக சொன்னீங்க. இன்றைக்கி தேவர் ஜெயந்தி முன்னிலைப்படுத்தி எல்லாரும் ஒன்று சேர்றாங்க. விவசாய நிலத்தில் நிறைய நெல்மணி வேஸ்ட்டாக போயிருக்கு. முதலமைச்சர் ஒரு நெல் கூட வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதிகாரிகளுக்கு உத்தரவு கொடுத்துருக்காரு. எதிர்க்கட்சி தலைவர் களத்தில் போயிட்டு நெல்லுலாம் இந்த மாதிரி இருக்குன்னு பாதிப்பு. இந்த 3 பேர் அந்த நெல்லை கூட பார்க்க போயிருக்கலாம். அது மக்கள் செய்தி. அப்போ நீங்கள் குரு பூஜை அன்னைக்கு நீங்கள் இதை தேர்ந்தெடுக்கிறீங்கன்னா ஒரு சாதி ரீதியான ஒரு விஷயத்தையும் நீங்கள் கையில் லைட்டாக எடுத்து வெளியில் போடுறீங்களா அப்படின்ற அந்த சந்தேகம் எனக்கு வருது. ஒருவேளை ஒரு முக்குளத்தோர் அரசியலை நீங்கள் மையப்படுத்துறீங்களா? அப்படி ஒரு அரசியல் வந்திருக்காரு. அதுதான் அது டைல்யூட் ஆகணும் இல்லையா? அது தெரியக்கூடாது இல்லைங்களா? செங்கோட்டையனையா வந்திருக்கிறாரு. இப்போ இந்த 2026 தேர்தல் 2 விதமான தேர்தல் நடக்குது. இப்போ நான் புரிஞ்சுக்கிறது, ஒன்று அடுத்த முதலமைச்சர் யாரு என்பது ஒரு தேர்தல், யார் அடுத்த முதல்வர். இன்னொன்று அதிமுக பொதுச் செயலாளராக நாங்கள் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி இவங்க எல்லாருமே தோற்று போயிருக்காங்க. யார்கிட்ட தோற்றுருக்காங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள்கிட்ட உட்கட்சி தேர்தலையும் பொதுக்குழுவிலையும் தோற்றதுக்கப்புறம் தேர்தல் மூலமா 2026 தேர்தல் மூலமா அவங்க ஒரு ரீமேட்ச் கேட்குறாங்க. அதிமுகவை யார் கையொக்கப்படுத்துறது அப்படின்றத இவங்களோட பார்வை. ஸ்டாலின் அவர்கள் வர்சஸ் எடப்பாடின்னு சொல்லிட்டு அவர் ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி வர்சஸ் அதர்ஸ்ன்னு சொல்லிட்டு இவங்க ஒரு அரசியல் பண்றாங்க. அதில் ஐயா ஓபிஎஸ் இருக்காங்க, டிடிவி இருக்கிறாங்க, செங்கோட்டையன் இப்போ சேர்ந்திருக்கிறார். ஆனால் சசிகலா அவர்கள் நீங்க கோட்டிட்டு காமிச்ச மாதிரி ரொம்ப கவனமா இதை கையாளுறாங்க. அவங்க கருத்து இதுவா இருக்கும், அவங்க எங்க கூட தான் இருக்காங்கன்னு இவங்க சொல்றாங்க. அவங்க என்னைக்குமே அதிமுக தோக்கும் அப்படின்ற மாதிரி பேசுறது.
இதுல எடப்பாடி செங்கோட்டையனை சந்திக்கிறது மூலமா என்ன செய்தி சொல்றாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அதாவது எங்களுக்கு வந்து இன்னும் சக்தி இருக்கு, நாங்க வந்து இன்னும் கூட 1-2 எம்எல்ஏக்களையோ இல்ல 1-2 கட்சிக்காரர்களோ எங்களால எடுக்க முடியும். நாங்களும் அதாவது ஓபிஎஸ் ஐயா அவர்கள் டிடிவி சசிகலா சொல்றேன், நீங்க சசிகலா இதுல கவனமா இருக்காங்கன்னு சொன்னீங்கன்னா இன்னைக்கு அவங்க ஓபிஎஸ்ஸையும் செங்கோட்டையனையும் ஒன்னா பாக்குறாங்க. அந்த பாக்குறது மூலமா அதிமுக தொண்டர்களுக்கு அவங்க என்ன செய்தி சொல்றாங்கன்னு ஒரு கேள்வி. அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா இதெல்லாம் வெயிட் அண்ட் வாட்ச் பண்ணி பார்த்து ரசிப்பாங்க. ஒன்னு, இரண்டாவது இது ஒன்னா ஆயிட்டா அவங்களும் அதை வரவேற்பாங்க. அவங்களுக்கு வந்து என்னன்னா அதிமுக ஜெயிச்சா அவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கிடைக்கும் அப்படின்றது அவங்களோட பொருள். இல்ல இப்ப கவனமா இருக்காங்கன்னா அவங்க என்ன பண்ணிருக்குன்னா எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர், அந்த கட்சி நடந்து கொண்டிருக்கிறது, அதுக்கான வியூகம் இருக்கு அப்படிங்கிறது இல்லாம இந்த சந்திப்புகள் மூலமா அவங்களும் தானே குழப்பத்தை உண்டாக்குறாங்க. அவங்க குழப்பத்தை உருவாக்குறாங்கன்றது வந்து இவங்க மாதிரி நேரா பேசல. அவங்க என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா நீங்க எனக்கு எதனா செஞ்சீங்கன்னா நான் அப்ப அந்த நிலைப்பாடுக்கு வரலாம். இன்னைக்கு தேதியில சசிகலா அவர்களும் கட்சியை விட்டு நீக்கப்பட்டவர் தானே, அதனாலதான் அவங்க அதை பொறுத்து இருந்து பாக்குறாங்க. அதாவது மற்றவர்கள் போல அவங்க குயிக்கா ஜம்ப் பண்ணல ஷிப். அது ஒண்ணு. இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது ஜனநாயகம். இப்போ அதிமுகவில் வந்து அந்த உட்கட்சி பிரச்சனை ஆகட்டும், இல்லை அந்த கட்சிக்கு வெளியில இருந்து போனவங்க அந்த கட்சியை பற்றி விமர்சனம் பண்ணுறாங்க பேசுகிறாங்க அப்படின்றது ஜனநாயகம். ஆனால் இதில் வந்து மக்களுக்கு உண்டான அரசியல் இல்லை அப்படின்றது ஒரு திரும்பியும் சொல்கிறேன். ஆனால் இப்போ இந்த வாக்கு விகிதாச்சாரத்தை வைத்து தான் இந்த மொத்த கட்டமைப்பை இவங்க அமைக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் கேஸ் சினாரியோலே பார்த்தீங்கன்னா அதிமுக, பாட்டாளி மக்கள் கட்சி, பிஜேபி ஒருவேளை இந்த 3 பேர் சேர்ற மாதிரி இருக்கு. அப்படி எடுத்துக்கொண்டா அவங்களுக்கு ஒரு 30% வருது. திரு ஓபிஎஸ் சொல்றாரு, திரு அன்புமணி இதன்னு பிரிஞ்சிருக்காங்கிறதெல்லாம் கணக்கில் எடுத்தா அவர் வந்து இங்க வரது வாய்ப்பு கம்மி இல்லை. அப்படி ஒருவேளை பிரிஞ்சிருந்தா கூட மேபி ஒரு பாதி 4% ஒரு 2% வைத்தாலுமே அவங்க ஒரு 30% வராங்க. ஓகே, அதிமுகவுக்கு வந்து 30%, திமுகவுக்கு ஒரு 35, 34 அந்த மாதிரி வருதுன்னா கூட மிச்சம் இருக்கிற அந்த 25-30% உண்டான அரசியல் தான் இந்த அணி பண்ண முடியும். ஒருவேளை தாவேகா தலைமையில் இவங்க ஒரு கூட்டணியை உருவாக்குறாங்க அப்படின்னாலும் முதலமைச்சர் வேட்பாளரா விஜய் ஏத்துக்கணும். அதுக்கு எந்த அளவுக்கு தயாரா இருக்க போறாங்க தெரியல. அப்போ அவங்க அந்த அரசியல்லாம் பண்ணல. அவங்கள பொறுத்தவரையிலும் அவங்களோட கோல் போஸ்ட் டார்கெட் வந்து எடப்பாடி பழனிசாமியை வீழ்த்தணும். ஸோ இப்போ நீங்க சொல்றது என்னன்னா அவங்களுடைய எதிர்காலம் என்பதை விட திரு எடப்பாடி பழனிசாமியை வீழ்த்துவது தான் முதன்மை நோக்கம். ஆனா இது வந்து இதுல ரொம்ப முக்கியமான ஒரு நபர்களை வந்து நம்ம மறந்து போறோம். அதிமுக தொண்டர்கள் ஒரிஜினல் ஓனர் அவங்க தான். ஏன்னா ஒரு எம்எல்ஏ ஜெயிக்கிறதுனாலும் சரி, கவுன்சிலர் ஜெயிக்கிறதுனாலும் சரி, அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் போய் உழைத்தாதான். ஆனா இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இரட்டலையே தோக்கடிக்கணும்ன்ற மாதிரி வரும். இவங்களோட பிரச்சாரத்தை கேட்டீங்கன்னா இபிஎஸ் தோக்குறாரா ஜெயிக்கிறாருன்றது அப்புறம் ரெட்டலை தோக்கணும். ரெட்டலை தோக்கணும்னு சொல்லிட்டு நீங்க போய் ஒரு அதிமுக தொண்டர்கிட்ட சொன்னீங்கன்னா அந்த தொண்டர் வந்து எந்த அளவுக்கு அதை எடுப்பாங்க அப்படின்னு. ராமநாதபுரத்தில் எடுபட்டுருச்சு இல்ல, ராமநாதபுரத்தில் எடுபட்டுச்சு. ஆனா நீங்க ஜெயிக்கிறதுக்கு ரெட்டலை போச்சு, அங்க அவர் வந்து தனிச்சின்னத்துல போட்டு இல்ல. கரெக்ட், அதுதான் அந்த பிரச்சாரத்தை திருப்பி வைப்பாங்க. ரெட்டலை தோக்கணும் அப்படின்னு. சரி, ரெட்டலை தோத்துச்சு, நீங்க ஜெயிக்கிறீங்களா அப்படின்ற அந்த கேள்வி வருது. இப்ப இவங்களுக்கு வந்து டார்கெட் அதுக்குன்னு நாங்க தேர்தலே போட்டியிடாம நாங்க துறவரம் போயிடுவோமா சார்? கிட்டத்தட்ட பொதுக்கூட்டத்தை அதுக்குன்னு நாங்க தேர்தலே போட்டியிடாம நாங்க துறவரம் போயிடுவோமா? அப்படி துறவரம்லாம் போக ஜனநாயக ரீதியா நீங்க வரவேற்கல. இந்த இயக்கத்தில் எங்களை இணைத்துக் கொள்ளாத பட்சத்தில் இல்லங்க, ஒரே ஒரு நிமிஷம் அண்ணன் கோடீஸ்வரன் அவர்களுக்கு ஒரு கேள்வி. இந்த இயக்கத்தில் எங்களை இணைத்துக் கொள்ளாத பட்சத்தில், இப்படி சொல்ற இணைத்துக் கொள்ளாத பட்சத்தில் நாங்கள் வந்து தேர்தல் துறவரம் போயிருந்தோமா? நாங்கள் தேர்தல் ஆணையத்தை எங்களை எதிர்த்து போட்டியிட ரெட்டலை வேட்பாளர் துறை இல்லையா? எங்களை எதிர்த்து போட்டியிடக்கூடிய அவர்கள் எனவே வந்து களம் என்று வந்து விட்டால் இதுல என்ன இது இருக்கு? அதுல என்னங்க துரோகம் இருக்கு? நாங்க வேண்டுதல் கட்சியில் இணைய தயார் என்று சொல்லுகிற பொழுது ஒரு தனிநபர் முடியவே முடியாது என்று சொல்லுகிறார். அதற்கு பிறகு நாங்கள் வந்து வாயை மூடிட்டு யார் என்பதை நிரூபிக்கக்கூடிய தேர்தல் தான். நீங்க கேள்வி வச்சிட்டீங்க, பதிலுக்கான நேரத்தை கொடுங்க. சுப்ரமணியன் பேசலாம்.